ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பீல் ஆஃப் மாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அண்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெத்தட்லேயே நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் வந்து செய்கிறோம். அதான் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கு. அண்டு அது ரிசல்ட்டும் கொடுக்குது, நல்ல ரிசல்ட்டும் தெரியுது. ஸோ அந்த மாஸ்க்கை தான் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸ்க் பண்ணுறதுக்கு இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு. ஸோ நான் ஒரு பவுலில் எக்கோட ஒயிட் மட்டும்தான், எல்லோ எடுக்கலை, ஒயிட்டை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஸோ எல்லோ எடுத்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், நம்மளால் தாங்க முடியாது. ஸோ ஒயிட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும், எக்கோட ஒயிட் மட்டும். அண்ட் இந்த எக்கு பார்த்திங்கன்னா எக்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த எக்கு நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும், நரிஷ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எக்கில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் இப்போது எக்கு எடுத்திருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்டு ஃபேமாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக இந்த எக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம எக்கை எடுத்திருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று தான் எடுக்க போகிறோம் இன்க்ரீடியண்ட். என்னென்னு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். ஸோ என்கிட்ட ப்ரூ தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் ப்ரூ எடுத்திருக்கேன். ஸோ காஃபி பவுடர் நெக்ஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த எக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அண்டு ஸ்கின்னை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸசிவ் ஆயிலெல்லாம் நம்ம ஃபேஸில் இருந்துச்சுன்னா எக்கு வந்து அது எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர் தான், மஞ்சள் தூள். ஸோ அது கொஞ்சோண்டு உங்கள் தேவைக்கு ஏற்றபடி, நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சோண்டு நான் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மூணையும் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் என்னோடய குட்டி பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நான் ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். அண்டு நம்மளோட எக்கில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். அண்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு எக்கோட ஒயிட்டில் பார்த்திங்கன்னா அல்புமின் இருக்குது. அண்ட் இந்த அல்புமின் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ஸ்கின் வந்து டைட்டாகவும் ஃபிட்டாகவும் ஃபேர்மாகவும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ப்ரஷ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்போது ஆக்சுவலி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து திக்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் திக்காக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை தின் லேயராக வேணும்னா நீங்கள் தின் லேயராக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இதை வந்து ஃபேஸில் அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு இது நம்ம தெரியாமல் இதில் இருக்கக்கூடிய எக்கோட யோல்க், அதாவது எக்கோட எல்லோ, அதை வந்து மிக்ஸ் பண்ணால் கூட ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம அதோட எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணால் எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு நம்ம இந்த எக்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எக்கோட ஒயிட்டை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸில் எக் ஒயிட் மட்டும் அப்ளை பண்ணி அதை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லைனா எக்கும் ஹனியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம எக்கு, அது கூட ஆலிவ் ஆயில் இதெல்லாம் எடுத்து ஒரு மாஸ்க் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபேஸில் நம்ம எது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும், எஸ்பெஷலி ஃபேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி வாஷ் பண்ணாலும் ஓகே தான், ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபேஸுக்கு மாஸ்க் மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை செட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத திரும்ப வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி வைக்க வேண்டியது தான். ஸோ இப்படி பண்ணும்போது அது வந்து அழகாக நம்ம ஃபேஸில் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணணும். நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ட்ரை பண்ணணும். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து நம்மளோட ஹேண்ட்ஸில் லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எந்த நமக்கு ஒரு பர்னிங் சென்சேஷனோ இல்லை எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டும் தெரியலைன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபேஸில் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய குட்டி பாப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து மிக்ஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அகெயின் திரும்ப அவங்களும் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி விடுறதா சொன்னாங்க. சரி ஓகே, நான் அதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்ளை பண்ணி விடு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர்லேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அப்புறம் பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும். டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஆன்டி ஏஜிங்குக்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின்னை ரொம்ப பிரைட் பண்ணி காட்டும். ஸ்கின் கேன்சரை இது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டெய்லி பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டர்மரிக்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸை பிரைட்டன் பண்ணும். நார்மலாகவே நிறைய பேர் டர்மரிக் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லது தான். ஸ்கின்னோட ட்ரைனஸை குறைக்கும், டார்க் சர்க்கிள்ஸை குறைக்கும். இந்த மாதிரி நிறைய அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னால் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஓரளவு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ இறுக்கமாக பிடிச்சிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி 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 ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் ஆகி வந்துடும் இது கூட. ஸோ அழகாக ஃபேஸ் நீங்களே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு பார்த்தோன்னா இன்னும் நல்ல நமக்கு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ நான் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொறுமையாக நிதானமாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப நல்லா சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ எனக்கு வெளியே கிளம்பணும். ஸோ அதனால் என்னால் வீடியோ வந்து திரும்ப ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து ஒழுங்காக எடுக்க முடியலை. அவசரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப நல்ல சேஞ்ச் தெரியுது. என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் வீக்லி வந்து இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டெய்லி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. டெய்லி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி ட்ரை பண்ணாதீங்க. பை.